வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுங்க, ரேவதிபுரத்துக்கு அடுத்து நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியானது சேல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேண்ட் ஏரியா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. அது வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் வரும், 25க்கு 60 வருது. பில்டிங் G+1ங்க. கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரு ஈஸ்ட் ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. 2 கார் பார்க்கிங்க. ஸோ ஒரு கார் பார்க்கிங் வச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம பார்க்கு நம்ம கார்டனாக யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த கார் பார்க்கிங்கை பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றியும் பார்த்தோன்னா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஒரு 15 வருஷத்துக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வீடு தான். வீடு வந்து நம்பி வாங்கலாங்க. இன்னும் 30-40 வருஷம் அதோட வீடு வந்து ஒர்த்து. ஏன்னா பில்டிங்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பில்டிங்கோட குவாலிட்டி நம்ம நண்பர்களுக்கு வந்து மெயினாக நான் சொல்லக்கூடியது, நியூ ஹவுஸை விட நம்ம வந்து பார்த்தோன்னா ரீசேல் ஹவுஸ் நீங்கள் வாங்குங்க, அதுவும் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆனால் வாங்க அப்படின்னு தான் நான் வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. வீட்டில் மகள் வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.